ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா பேர்? என் பேர் சக்திவேல். நான் வந்து நாச்சாங்குளத்தில் தான் இருக்கேன். நாச்சாங்குளம் எனது சொந்த ஊர். 18 வயசுலேயே போயிட்டேன், மலேசியாவுக்கு போயிட்டேன் வேலை நிமித்தமாக. போயிட்டு 23 வருஷம், கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கிட்ட அங்கே தான் இருக்கேன், வேலை செய்கிறேன். மலேசியாவில் தான் வேலை இப்போ செஞ்சுக்கிட்டேன். இங்கே தேர்தல் பணிக்காக வந்தீங்களா? முக்கியமாக அண்ணனுக்காக தேர்தல் பணிக்காகத்தான் வந்தேன். திருச்சி மாநாடு அண்ணன் பொதுக்கூட்டம் அறிவித்தாங்கல்ல, அறிவித்து 234 தொகுதிக்கு ஒரே நேரத்தில் வேட்பாளர் அறிவித்தான். அந்த பொதுக்கூட்டத்துக்கு போகணுன்றதுக்காகவே மெனக்கெட்டு பயணச்சீட்டு எடுத்து வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்து 1 மாசமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் இருந்து தீவிரமாக பணிமனையில் இருந்து களப்பணி ஆட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இப்போ அங்கே ஏதாவது நிறுவனம் வச்சுருக்கீங்களா இல்லை வேலை பார்க்குறீங்களா? வேலை தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ விடுமுறையில் வந்திருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்த களத்தில் எப்படி இருக்குங்க நீங்கள் போனப்போ? களம் நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் எல்லா ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. ஒரு ஓட்டு எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்குது. அதை யாராலும் கைப்பற்றவே முடியாது. அந்த மாதிரி ஓட்டர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி வாக்காளர்கள்லாம் கண்டிப்பாக சீமானை தேடி போட்டுருவாங்க, மாற்றம் வருன்றவங்க. அது ரெண்டாவது சொல்கிறீங்க, அது உங்களை வச்சு பார்க்க முடியும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். அங்கே பார்க்குற அந்த கட்டமைப்புலாம் பார்க்குறப்ப ஒரு ஏக்கம் இருக்கும், என்னடா நம்ம நாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மாதிரியும் இப்போ நீங்கள் மலேசியான்றப்ப சில விஷயங்கள்லாம் என்னென்ன பார்த்துருக்கீங்க, இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு என்ன நினைக்கிறீங்க? எது இருக்குது? சாலை வசதி பொதுவாக உங்களுக்கு தெரியும், வெளிநாடில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த கட்டமைப்பு வரவே இல்லை, அந்த வசதி இல்லவே இல்லை. அதே மாதிரி மருத்துவமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே உள்ள அப்போலோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அங்கே உள்ள அரசு மருத்துவமனைகள், அரசாங்கத்தால் நியமிக்க. அப்போ அரசு மருத்துவமனையே அந்த அளவுக்கு சிறப்பாக தரமாக இருக்கும். அப்போ அதுவே அப்படி இருக்கும்னா, அப்போ அவங்க வந்து பிறகு அவங்களால அங்கேயும் ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, அப்போ அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் மருத்துவமனை சொல்கிறீங்களா? ஆமாம், இந்த தரத்தில் இருக்குன்னு அவங்க எதுக்காவது இப்போ கட்டணம் வாங்குவாங்களா? எதுக்கு எல்லாத்துக்கும் இலவசம் தான். எல்லா இலவசம் அறுவை சிகிச்சை எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அந்த நாட்டு குடிமக்களுக்கு இலவசம். அப்படியே நம்ம வந்து போகிறோமா, வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கட்டணம் வாங்குவாங்க. ஆனால் பாதி அப்படி பாதி அளவில் ஒரு கட்டணம் வாங்கிக்கிட்டு தான் சிகிச்சை செலுத்துவாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு இலவசம், முற்றிலும் இலவசம். இங்கே அது மாதிரி இல்லை. அதுதான் சொல்ல வர. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் இங்கே உள்ள அப்போலோவுக்கு போனீங்க, மீனாட்சி மிஷனுக்கு போனீங்கன்னா, அங்கே என்ன தரம் கிடைக்குதோ அதே அளவு சமமாக கிடைக்கும் அங்கே உள்ள அரசு மருத்துவமனைகள். தரமாக செயல்படும். எனக்கு நான் ஒரு கட்டத்தில் டிங்கி வந்து காய்ச்சல் வந்து படுத்துட்டேன். போய் அரசு இதில் தான் போய் சேர்ந்தேன். எனக்கு இலவசமாகவே சிகிச்சை கொடுத்தாங்க. நம்பர் 2வது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சாப்பாடும் தெளிவாக அந்த டயத்துக்கு அந்த நேரத்துக்கு என்ன கிடைக்குமோ அது வந்துடும் சாப்பாடும். அதாவது இலவசம் தான். எல்லாமே இருக்கிறதுக்கு வந்து அலட்சியம் இல்லாமல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சமத்துவமாக பண்ணுறாங்க. அது தெளிவு, அதில் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அதே மாதிரி கல்வி நிறுவனம், கல்வி ஃபுல்லாகவே எல்லாம் அரசு தரப்பு தான் செயல்படுத்துது. அங்கே தனியார் இல்லவே இல்லை. தனியார் இருக்குன்னா அது வந்து உயர்கல்விக்கு இருக்குது. அடிப்படை கல்விக்கு எல்லாமே அரசாங்கம் சார்ந்து தான் செயல்படுது. தமிழ் பள்ளிகளுமே அரசாங்கத்திலேருந்து நிதி உதவி வாங்கி தான் செயல்படுறாங்க. அங்கங்கே நிர்வாகம் செயல்படுது. ஆனால் எல்லாம் அரசு தரப்பு சார்ந்து தான், அரசாங்கம் தான் செயல்படுத்துது கல்வி முற்றிலுமே. அதே மாதிரி இவ்வளோ பேசுகிறீங்க, சொல்கிறீங்கல்ல, ஒரு வாக்கு இங்கே வந்து காசு கொடுத்து தான் வாங்குறாங்கன்ற நிலைமையை விட்டுட்டு நீங்கள் காசு செலவு பண்ணி வந்து வாக்கு போடணும் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன காரணம்? நான் 1 மாதம் அங்கே வேலை செஞ்சுருந்தேன்னா குறைஞ்சது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட என்னோட வருமானம். அந்த 1 லட்ச ரூபாயை நான் விட்டு திருப்பி செலவும் பண்ணி வந்திருக்கீங்க. செலவும் பண்ணி இங்கேயும் நான் சொந்தமாக போய் ஆர்வமாக கலந்துக்கிட்டு செயல்படுறேன், களப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்காக. ஏன் நினைக்கிறேன்னா, மாற்றம் வரணும்னு தான். நம்ம அங்கே உள்ள மாற்றம் வெளிநாடு போல் இங்கேயும் நம்ம நாடு வந்துடாதா அந்த ஏக்கத்தில் என்னால் முடிஞ்ச அளவு நம்ம ஒரு சிறு பணியாக ஏதாச்சும் செய்வோம்ன்றக்காக தான் எவ்வளோ செஞ்சேன். எங்கள் அண்ணன் அதை விட தீவிரம். அவர் கட்சிக்கு நன்கொடையெல்லாம் தனியாக அழைச்சி அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு.
அவரால் இப்போ வர முடியலை சூழ்நிலை, அதனால் அங்கே இருக்காங்க. இந்த மாதிரி சுற்றுப்புறம் நிறைய பேர் என் நண்பர்கள், நான் ஒருத்த மட்டும் இல்லை, நிறைய பேர் இதே மாதிரி. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ மலேசியாவில் நீங்கள் இருக்கீங்க, வாக்கு செலுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதம் சம்பளமும் போய் காசு 50,000 செலவு பண்ணி வந்திருக்கீங்க. இது மாதிரி இன்னும் பற்றோடு இருக்கிறாங்களா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு அண்ணன்லாம் சொல்ல போனால் அவர்லாம் ரொம்ப தீவிரமாக வெறி பிடிச்சி, அதாவது ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற நிலைமைக்கு இயக்கத்தில் என்கிட்ட அன்னாடம் தொடர்பில் கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து இந்த வாக்குக்கு பணம் கொடுக்குறத அவரே சொன்னால் போய் தடுக்க முடியுமான்னு, தடுத்தா மக்கள் மத்தியில் நமக்கு அதிருப்தி வந்துடும். இவங்க காசு கொடுக்குறத கெடுக்கிறாங்க. அதனால நம்ம அந்த இதுக்கு போகல. ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஓரளவு பாதி. இப்போ கூட என் நண்பர் ஃபோன் அடித்தார், காசுக்கு வாக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்கள் பகுதியில், எங்கள் தொகுதியில், என் கிராமத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே அண்ணனோட இந்த தொடர்பில் இங்கே இருக்கிறதுனால அது சம்மந்தமாக நம்ம அதை எதிர்த்து செயல்படுத்த முடியாமல் நிலைமையில் இருக்கான். இப்போ இதில் ஒரு சின்ன கேள்வி தாங்க, எல்லாம் இலவசம் கொடுத்து வாக்கை கவரணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது வந்துடும், நம்ம ஜெயிச்சு வந்துடும். அதே மாதிரி ஏன் நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது இலவசங்கள் கொடுத்து ஒரு இடத்த வந்து வெற்றி பெற தக்க வச்சுக்கிற மாதிரி ஏன் செய்ய மாட்டோம்? அங்கே தான் ஒரு தவறு. நீங்கள் எல்லா மக்களையும் போல் எல்லாரும் நம்மள மாதிரி இருந்துட்டா 10ஓட இவனும் 11 போயிடும். காலம் இவர்களை மறந்துடும். இவரை வந்து காலம் வந்து எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தாது. 10ஓட இவங்களும் 11. நீங்கள் தனித்து நிற்கத்தான் 100ல் 1, லட்சத்தில் 1, கோடியில் 1ன்னு தனித்து தெரிய ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த மாற்றம், இந்த உடனே வளர்ச்சின்னா அது வந்து வளர்ச்சியில் வீக்கம். அது அண்ணனே சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக்காக மெதுவாக வளர்றதான் வளர்ச்சி. அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் சொல்கிறாங்க சீமான் தோத்துட்டாரு, தோல்வியே அடையலை. இது வரைக்கும் தோல்வியே அடையலை. 1லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 8 வளர்ச்சி வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கார். வெற்றி ஒவ்வொரு படியாக ஏறிக்கிட்டு இருக்கார். வெற்றி படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். நீங்கள் காரைக்குடியை சேர்ந்தவர், அதனால அதுக்கு சிதம்பரம் அவர்கள் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு, சீமான் நாம் தமிழர் கட்சி வாக்கு போடுறது அது வந்து ஒரு குப்பையில் போடுற மாதிரி, ஒரு நோட்டாவில் போடுற வாக்கு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா அவர் எத்தனையோ லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பார் இது வரைக்கும். அந்த ஓட்டுக்கு அவர் உண்மையாக என்ன செஞ்சாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த தொகுதியை மாற்றுறதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியணும்ல. தமிழை முன்னேற்றத்துக்கு இது என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியணும்ல. இங்கே உள்ள பகுதி மக்கள் ரொம்ப பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் தேவோட்டையில் மட்டும் எங்கள் பகுதியில் 2-3 சாராய கடையாக இருந்தது, இன்றைக்கி 10, 12, 20ன்னு ஆகிப்போச்சு. 20. இப்போ இன்னும் அடுத்த 5 வருஷம் தொடர்ந்தா அது 40 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாங்குடி வந்தார்னா. இப்போ அது இன்னும் பன்மடங்கு பெருகி போகத்தான் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் கவனித்து அதில் தனியாக வருமானத்தை பெருக்கிக்கிட்டு, மற்றபடி இதை பஸ் ஸ்டாண்ட் இந்த பேருந்து நிலையம் கட்டி விட்றேன் அப்படின்னு விளம்பரத்துக்கு அதில் பல கோடியை லஞ்சமாக பெற்றுக்கிட்டு 1 லட்சத்தை பேருந்து நிலையம் கட்டுறது, அந்த மக்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு அப்படி இலவச விளம்பரத்தை தேடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இப்போ இந்த சிதம்பரம் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்போ 8, 5, 6ன்னு இருந்த இந்த மதுக்கடை தேவோட்ட பகுதியில் மட்டும் இன்னைக்கு வந்து 20, 22 போய் நிற்கிது. அதை படிப்படியாக மதுவிலக்கை குறைக்கிறோம்னா குறைக்கவே இல்லை, கூட்டிக்கிட்டு தானே போயிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் இந்த 1 மாத காலமாக இருக்கீங்க, களத்தில் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. மக்கள் ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கிறாங்களா? கோரிக்கை மக்கள் வந்து பாவப்பட்ட மக்கள், கொஞ்சம் படிப்பு இல்லாத மக்கள் இருக்காங்க, பாமர மக்கள்னு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பகுதிக்கு ஓட்டு கேட்டு போகிறோம். நம்ம என்னமோ இப்போ அரசாங்க பதவியில் இருந்து திருப்பி ஓட்டு கேட்டு போகிற மாதிரி, நீங்கள் எங்களுக்கு ரோடே போட்டு தரல, ரோடை பாருங்கன்னு எங்கிட்ட கையை காட்டுறாங்க. ஆனால் அந்த மக்கள் அவங்களே அதை காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டு நம்ம அதிகாரத்தில் இது வரைக்கும் வரவே இல்லை. வராத ஆளுகள்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன புரிந்துணர்வு இருக்குது? அவங்க சொல்ல இந்த ரோட்டை போட்டு கொடுத்துட்டு நீ ஓட்டு கேட்கவா அப்படின்றாங்க. அப்போ அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வேட்பாளராகவே நின்னாவே அரசு அதிகாரம் கிடச்சி போயிருதுன்ற அந்த புரிந்துணர்வில் இருக்க அவங்ககிட்ட போய் நம்ம மாற்றத்தை பேசணும்னா புரிய வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நாளாகும். இன்னும் கொஞ்சம் நாளாகி புரிய வச்சு தெளிய வச்சு தான் நம்ம வெல்ல முடியும். அதுக்கான சூழ்நிலை, அதுக்கான வரவேற்பு அமோகமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அது மாற்றம் அவங்கள்ட்ட வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்குது. பழைய மக்கள் கண்டிப்பாக அதை புரிஞ்சு இந்த இளைய சமுதாயம், படிக்கிற சமுதாயம் அடுத்தடுத்து இந்த செய்தியை கடத்தி அவங்கள கொண்டு போய் மாற்றத்தை கொண்டு வருவாங்க.
அந்த நம்பிக்கையில் தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடக்கும் அது. இல்லை, நீங்கள் இளைய சமுதாயம் மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திரைமுகத்தில் அலையிற இளைஞர்களும் இருக்காங்க. அது கண்டிப்பாக இருக்குது. அதை எதை சொன்னால் இப்போ புரிய வைக்கிறது அந்த அந்த அதாவது புரிதல் இல்லை. நான் ஒருவேளை நம்ம கல்வி முறையே நான் மறுபடியும் மாற்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கல்வி முறையே தோற்று போச்சோன்ற அந்த நிலையில தான் நான் வேதனையில் தான் இருக்கேன். கல்வி முறை சரியாக இருந்திருந்தா இந்த திரைக்கவர்ச்சி செயலிழந்து போயிருக்கும். இது இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க முடியாது. அப்போ நம்ம கல்வி கூட எப்படி செயல்படுதுன்னா மதிப்பெண் தயாரிக்கிற தொழிற்கூடமாக செயல்படுது. ஒவ்வொரு மாணவனையும் இவ்வளவு மதிப்பெண் அப்படின்னு நீ படிச்சிட்ட அப்படின்னா அந்த மதிப்பெண் பட்டிட்டா நீ அறிவு வந்துடுதுன்ற அந்த 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 சிந்தனை தவறுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அது போய் சேரல. அது போய் சேர்ந்திருந்தா இவ்வளவு தற்கொலை உருவாயிருக்கவே மாட்டாங்களே, வாய்ப்பே இல்லையே. அப்போ நம்ம கல்வி முறை தோற்று போச்சு. அப்போ அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி கல்வி திட்டம், அடிப்படை கல்வி திட்டமும் மாற்றணும். கல்வி பாடத்திட்டங்களையும் மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ நமக்கு. அப்போ நம்ம இளைய சமுதாயம் கெட்டு போய் இவ்வளோ தூரம் இவ்வளவு 1-2 இருந்தாலே வேதனை. அது இவ்வளோ பேர் தற்கொலையாத்துறாங்கும்போது பார்க்கையில் எனக்கே கொதிப்பாக இருக்குது. அன்னைக்கு போன முறை விஜய் காரைக்குடி கூட்டத்துக்கு வந்திருந்தார். நான் ஒரு ஆப்பிள் ஃபோன் கடையில் அதுங்க தான் இருக்குது. ஃபோன் கடையில் ஃபோன் வாங்க போயிருந்தேன். அப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு பக்கத்தில் இருந்துக்கிட்டே, கூட்டம் வருதே, சீமானு கூட கூட்டம் வரலையே அப்படின்றாரு. எனக்கு பெரிய ஆதங்க, சண்டையே போட்டேன். சீமானு கூட்டம் வர, சீமான் 15 வருஷமாக கத்துறாரு, தெருவாக கத்துறாரு, மூளைக்கு மூளை முச்சந்திலேருந்து கத்துறாரு. பனையூரை தாண்டி வரல விஜய். பனையூர் வீட்டை தாண்டி வெளியே வரல. 38 கூட்டம்னா 40 கூட்டம் கேன்சல், போகவே இல்லை, பரப்புரைக்கு போகவே இல்லை. அப்படி தன்னை பகுமானமாக பார்த்துக்கிறதுலே தான் குறியாக இருக்கார். அப்படியே இவர் சொல்கிறதே வச்சுக்குவோம், கூட்டத்தை கூட்டிட்டாருன்னே வச்சுக்குவோம். அன்னைக்கு கூட்டம் கூட்டுனதில் 3/4 பேர் காசு கொடுத்துருக்காரு இதே பிரபு. அது கண் கூட என் பங்காளியே பகுத்தாளியே தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எனக்கிட்டே சொல்கிறாங்க. காலையில் அவர் கூட்டத்துக்கு போனோம், மாலையில் டிடிவி வந்தார், அவர் கூட்டத்துக்கும் போனோம். இங்கே ஒரு 300 கிடச்சிச்சு, அங்கே ஒரு 300 கிடச்சிச்சு, ஆக மொத்தம் 600ன்றாங்க. அப்போ இந்த அறிவு சமூகம், ஆப்பிள் ஃபோன் கடையிலேருந்து சொன்ன அறிவு சமுதாயம், அறிவு ஊர்ந்த அந்த அறிவு பெருமக்கள் அவங்களுக்கு தெரியலை. அவன் காசு கொடுத்து லைவ் போட வச்சது. அதனால தான் எல்லா சேனலில் லைவ் போடுதா அப்படின்னு. காசு கொடுத்து லைவ் போட வச்சுருக்காங்க, காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதில் என்ன பெருமை? அண்ணன் சீமான் அன்னைக்கு வந்திருக்காரு, கூடியிருக்காரு. எல்லாம் தன்னெழுச்சியாக தானாக வந்த கூட்டம். அது ஒருவர் 100 பேருக்கு சமம், 100 லட்சத்துக்கு சமம். மலேசியா, தமிழ்நாடு, இப்போ அண்ணன் பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் அதாவது நான் இந்த மாதிரி பண்ண வைப்பேன் அப்படின்னு, அது மாதிரி அங்கே இருக்கா? இப்போ கோழிகள், மாடு இதெல்லாம் பற்றி பேசுகிறாருல்ல, அந்த மாதிரி பண்ணைகள் இருக்கா? விவசாயம் பண்ணுறாங்களா மலேசியா? இருக்குது. ஆனால் அரசு சார்பில் எதையும் செயல்படுத்தலை. அரசு எதையும் செயல்படுத்தி நடத்தலை. அதை தனியார் முதலாளியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது வியாபார போட்டியில் அது விலைக்கு அவங்களுக்கு தோதான விலையில் அது கிடச்சி போகுது. அதுக்கான அந்த தட்டுப்பாடு, அது விற்கிறவங்களோட விலைக்கு வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியாக பலன் கிடைக்குதாங்க? பலன்கள் கட்டி தானே தனிநபர், தனி முதலாளியாக அதை கிடைக்கலையே, இங்கே கிடைக்கலையே. அதுதான் இப்போ அரசு அதை அரசு அதில் நுழைஞ்சு நான் உனக்கு மானியம் தரேன், அதை தரேன், இதை தரேன். நீ விளைபொருட்கான கரெக்டான விலையை கொடுத்துட்டாங்கன்னா நீ ஏன் மானியம் கொடுக்குற? தேவையில்லையே. மானியம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீ விலையை வச்ச விளைபொருளுக்கு சரியான விளைபொருளை இதை கொடுத்துரு, விலையை கொடுத்துட்டான்னா அவன் எல்லாத்தையும் வாங்கிக்குவான். ஆனால் நீ உரம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அதே மாதிரி வேலையாட்களுக்கு சம்பளம் அதுங்க நம்ம ஒரு விலை நம்ம நிர்ணயிக்க முடியாது, அவன் நிர்ணயிக்கிறது தான் கொடுக்கணும். அதுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்த பொண்ணை அதனோட சம்பள மதிப்பு ப்ளஸ் வேலை தட்டுப்பாடு, ஆளுகளுக்கு தட்டுப்பாடு, அதுங்க வந்த உடனே இது உற்பத்தி திறனை ரொம்ப பாதிக்குது. அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருதுல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வருமானம் வர்றது நல்லது தான், அது உனக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்ல. ஒரு பயனும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக போய் ஊருக்கு அதை பேசிட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு மனித ஆற்றலை வீணடிச்சிட்டு அந்த காசை அடித்தா அப்போ அதுக்கான தேவை, அதுக்கான கடன், அது அரசு கடன் வாங்கி தான் உனக்கு கொடுக்குது. அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கிட்ட தானே சேருது. அப்போ நீ அதை எப்படி திருப்பி செலுத்துவ அந்த கடனை? அப்போ உன்னிட்ட இருந்து தான் திருப்பி எடுக்க போகிறாங்க. உன்னோட உழைப்பை கூடுதலாக அவங்க சுரண்ட போகிறாங்க.
அதுதானே முக்கியத்துவம். அதுதானே அது அது அந்த அடிப்படை புரிதல் இருந்தால் மக்களே அவங்களே தன்னர்வமாக கொந்தளித்து அதை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதை நம்ம வந்து முன்னெடுத்து செயல்படுத்தினோம்னா அரசுக்கு ஒரு வருவாயை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நமக்கு நல்லது தானே. நமக்கு நம்ம நாடு முன்னேறும், நம்மளும் முன்னேறுவோம். மலேசியாவில் வந்து பொதுவாக எதை பாராட்டணுமோ இல்லையோ சாலை அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இருபுறமும் தடுப்பு வச்சுருவாங்க. அப்புறம் மக்கள் பாதுகாப்பாக நடந்து செல்ல தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த சாலையை குறுக்க நடந்து செல்றதுக்கு மேம்பாலம் கட்டிடுவாங்க அங்கங்கே முக்கியமான பகுதியில். ஏன் குறுக்க நடக்காமல் இருக்கு மக்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இல்லை அது நீங்கள் சொல்கிறீங்களே குறுக்க நடக்காமல் இருக்க பாலம் கட்டுவாங்கன்னு, அதை வந்து மக்கள் வந்து கரெக்டாக ஏறி போவாங்க. ஏறாங்க இல்லை. அது ஒன்று ரெண்டு இருக்கும். அப்போது இங்கே வந்து நான் பார்த்துட்டேன். நீங்கள் இப்போ ஒரு அங்கெல்லாம் பைபாஸு மெயின் பைபாஸ் எல்லாம் கடை 2 சைடு 2 புறமும் கடை இருக்கவே இருக்காது. வணிகத்தலங்கள் இருக்கவே இருக்காது. சாப்பிடணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி பகுதியாக உருவாக்கிடுவாங்க. அங்கே காரை நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட்டு வரணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே பைபாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருபுறமும் 2 பக்கமும் வரிசையாக சாலையை கடையை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டு அங்கே உடனே விபத்து நடக்குதுன்னு சொல்லி இந்த பேரிகார்டு தடுப்பணையை வச்சுக்கிட்டு இந்த பேருந்து ஓட்டுநர்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப பரிதாபம். அந்த இதுக்குள்ள பூந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். கடைசியாக ஒரு கேள்வி, இந்த மாதிரி மரங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே வந்து நல்லா பராமரிப்பாங்க? அதெல்லாம் இயற்கையாக இருக்குது. இயற்கையாக இருக்குது. அது இயற்கையே இருக்குது. இயற்கையே அதனோட கொடை. எல்லாமே மலை பிரதேசம் தான் அங்கே. இன்னொன்று சொல்லாமல் இருந்துட்டேன். இந்த அண்ணன் சொன்ன மாதிரி குடிநீர் எல்லாருக்கும் இலவாக கிடச்சிரும். அது குறிப்பிட்ட தொகை தான். கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் கட்டணம் இருக்கும், பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கழிவு நீர் திட்டம் கழிவு நீர் பிரமாதமாக இருக்கும். இங்கே மாதிரி சாக்கடையெல்லாம் கண்ணில் எங்கே பார்த்தாலும் சாக்கடையெல்லாம் இருக்கவே இருக்காது. முதல்ல அவன் ஒரு திட்டம் செயல்படுத்த போகிறான்னா அந்த கழிவு நீர் வெளியாகிறதுக்கான திட்டத்தை தான் முதல்ல செய்வான். அதை முடிச்சுட்டு தான் கட்டுமான பணியாக ஆரம்பிப்பான். அதே மாதிரி தெளிவாக செத்த குப்பை எங்கேயும் பார்க்கவே முடியாது. ரொம்ப தூய்மையாக இருக்கும். நம்ம ஊரெல்லாம் நம்ம நாடெல்லாம் நம்ம தமிழ்நாடு இனிமேல் மாற்றம் வரணும்னா அண்ணன் சீமான் வந்து ஒரு 5-10 வருஷம் போராடித்தான் அந்த நிலைமைக்கு கொண்டாட முடியும். இது திருவாரூடன் மீண்டும் நீடிச்சிச்சுன்னா வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பார்ப்போம். காரைக்குடி நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். நன்றிங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.